இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எப்படி கிரிட் போடுறதுன்னு தெரியலையா? எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ஆப்பை வச்சு நான் இப்போது இந்த கிரிட்டை போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, அதனால் கூகுளில் போயிட்டு ட்ராயிங் கிரிட் ஃபார் த ஆர்டிஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வர லிங்கை டச் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப் பார்க்க இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு ஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் காட்டும். நான் வெர்டிக்கல் வச்சுக்கிறேன். அப்புறம் சைஸ் வந்து நான் A4 வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வச்சுட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் க்ராப் பண்ணிக்கிறேன். எந்த போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த போர்ஷன் வச்சு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே க்ராப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிரிட்டாக வந்துடும். இப்போது சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எஃபெக்ட் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல், பிளாக் அண்ட் ஒயிட், அவுட்லைன் 3 ஆப்ஷன் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் நார்மலே வச்சுக்கிறேன். அதே மாதிரி திரும்பி டச் பண்ணிங்கன்னா இப்போது சைஸ் 1 செல் அப்படின்னு இருக்கும். அது வந்து அந்த பாக்ஸ் ஒரு கிரிட்டோட சைஸு. இது வந்து மில்லிமீட்டரில் தான் நம்ம போடணும். உங்களுக்கு 2 சென்டிமீட்டர்னால் 20 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் வேணும்னா 10 மில்லிமீட்டர் போடுங்க. எனக்கு 2 சென்டிமீட்டர் வேணும் ஒரு பாக்ஸ், ஒரு கிரிட்டோட பாக்ஸ், அதனால் நான் 20 மில்லிமீட்டர்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு 1னா 10 போட்டுக்கோங்க. திரும்பி 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரிட் கலருன்றதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிட்டு வந்து என்ன கலரில் வேணுமோ நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே நிறைய கலர் இருக்குது, ஆனால் நான் ரெட் செலக்ட் பண்ணுறேன். நான் ரெட் தான் ரொம்ப விப்ரண்ட்டாக இருக்கும். இப்போது இதிலே ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் எவ்வளோ சைஸில் வேணும்னு இருக்கும். 1 போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை லைட்டாக வேணும்னா நீங்கள் 0.5, 0.1 அந்த மாதிரி போட்டுக்கலாம். 0.5 கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே 0.5 தான் யூஸ் பண்ணுவேன். நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்கள் கேலரிக்கே போய் சேவ் ஆகிடும். மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டயக்னல் அழுத்திங்கன்னா உங்களுக்கு டயக்னலாக வரும், நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கலாம். வேணான்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.